அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அன்பு சகோதரர்களே, நேற்றைய தினத்திலே நாம் ஃபெயிலு ஜம்ஆன ஃபாயிலின் பக்கம் இணைக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் நேற்றைய தினத்தில் நாம் ஓதினோம். ஃபாயில் ஜம்மா இருந்தால், அது முதக்கர் சாலின் ஜம்மா இருந்தால் ஃபேலில் தேனச்சு கூட வரக்கூடாது. ஆனால் தக்சீர் ஜம்மா இருந்தால், அது ஆண்பால் தக்சீர் ஜம்மா இருந்தாலும் சரிதான், அந்த ஃபாயில் பெண்பால் தக்சீர் ஜம்மா இருந்தாலும் சரிதான், முஅன்னஸ் சாலின் ஜம்மா இருந்தாலும் சரிதான், ஃபேலில் தேய் வச்சும் கொண்டு வரலாம், தேய் இல்லாமலும் கொண்டு வரலாம் என்று நேற்றைய தினத்தில் ஓதி முடித்து விட்டோம். இப்பொழுது நம்ம என்ன ஓதப் போகிறோம் என்றால், பொதுவாக ஃபாயிலினுடைய சட்டம் என்ன என்றால், அது ஃபேலோடு சேர்ந்து வரும். ஃபாயிலுடைய சட்டம் என்னவென்றால், அது ஃபேலோடு சேர்ந்து வரும். மஃபூலு ஃபாயிலுக்கு அடுத்து வரும். இதாங்க சட்டம். ஃபேலை அடுத்து ஃபாயில் வரும், ஃபாயிலை அடுத்து மஃபூல் வரும். ஏன் ஃபேலை அடுத்து ஃபாயில் வரும் என்றால், ஃபாயிலுங்கிறது ஃபேல்ல இருந்து ஒரு ஜுசு மாதிரி, ஃபேல்ல ஒரு துண்டு மாதிரி, அவை அதோட சேர்ந்து வரும். அதனால தான் ஃபாயில் முத்தக்கல்லிம் இருந்தாலோ அல்லது ஃபாயில் முகாத்தபுல் அமீராக இருந்தாலோ, ஃபாயில் முத்தக்கல்லிம் அமீராக இருந்தாலோ, ஃபாயில் முகாத்தபு லமீரா இருந்தாலோ, ஃபேலினுடைய கடைசியில் என்ன செய்வாங்க, சுக்குன் செஞ்சிருவாங்க. உதாரணமா லரபுத்து, லரபுத்தில் தூ தான் முத்தக்கல்லிம், இதுதான் ஃபாயில். லரபுனா நான் தான் ஃபாயில், முத்தக்கல்லிமில் பன்மை. அது லரபு தே முகாத்தபு லமீர், அதுதான் ஃபாயில். லரபு தீ அந்த பாரிஸ் தான் லமீர், முகாத்தபு லமீர் தான் என்ன இருக்குது, ஃபாயில். மாதியான பேர்ல லரபேதன ஃபத்தஹின் மீது மபினி, மாதியான பேர் என்ன இருக்குது, ஃபத்தஹின் மீது மபினி. ஆனால் லரபேன்னு இருக்கும்போது லரபுத்தே லராபத்தேன்னு தான் சட்டப்பிரகாரம் வரணும். லரபத்தே லரபத்து தான் வரணும், லரபனான்னு தான் வரணும். ஆனால் அப்படி வராது. அந்த ஃபேலினுடைய கடைசியில் சுக்குன் செஞ்சிருவாங்க. ஏன்னா 4 யாராபு தொடர்ந்து வருவதை அரபியர்கள் வெறுத்திருக்கிறாங்க. அரபியர்கள் 4 யாராபு வச்சு எழுத்து வர, 2 எழுத்து வரலாம், 3 எழுத்து யாராபு வச்சு வரலாம். அதுக்கடுத்து உள்ளது சுக்குன் வந்துடணும். 4 ஹரக்கத்துள்ள எழுத்து தொடர்ந்து வருவதை அரபியர்கள் வெறுத்திருக்கிறாங்க. இது எதில் தான், ஒரு கலிமாவில் தான். லரபுத்தங்கிறது 2 கலிமா. லரபங்கிறது ஃபேலு, தூங்கிறது ஃபாயிலு. லரபு தேங்கிறதுல லரபங்கிறது ஃபேலு, தேங்கிறது என்ன இருக்குது, ஃபாயிலு. லரபு தீல தீ ஃபாயிலு. அது 2 கலிமா. 2 கலிமாவிலாம் அந்த 4 ஹரக்கத்து சேர்ந்து வரலாம், லரபத்தேன்னு வரலாம். இருந்தாலும் ஃபாயிலுங்கிறது ஃபேலில் ஒரு ஜுசு மாதிரி, ஃபேலில் ஒரு துண்டு மாதிரி, ஃபேலோடு அது இணைஞ்ச மாதிரி, அது ஒரு கலிமா மாதிரி ஆக்கி தான் என்ன செய்கிறாங்க, இந்த ஃபேலினுடைய கடைசியில் என்ன செய்கிறாங்க, சுக்குன் செஞ்சு லரபு தே லரபு தூ லரபுனா லரப் தீ எல்லாம் என்ன செய்கிறோம்னு சொல்கிறோம். ஏன் ஃபேலினுடைய கடைசியில் சுக்குன் செய்கிறோம்? ஃபாயிலுங்கிறது ஃபேல் ஒரு ஜுசு மாதிரி, ஒரு துண்டு மாதிரி. அது ஃபேலை அடுத்து ஃபாயில் வர வேண்டும், மஃபூல் அதுக்கு அடுத்து தான் வரும். இதுதான் சட்டங்க. சில சமயம் என்ன செய்யும், ஃபாயிலை விட மஃபூல் முந்தி வரும். சில சமயம் ஃபாயிலை விட மஃபூல் முந்தி வரும். இப்போ குழம்பாதுன்னு இருந்தா, ரெண்டுலேயும் யாரா வெளிப்பட்டுறணும். ரெண்டுலேயும் வேறா வெளிப்பட்டுருச்சுன்னா ஃபாயிலிட மஃபூலை முற்படுத்திக்கலாம். உதாரணமா லரப ஜெய்தன் அம்ருன், லரப ஜெய்தன் ஜெய்தை அடித்தான், அம்ருன் அம்ரு அடித்தான். பற்றி மஃபூல் முந்திரிச்சு ஃபாயிலை விட. இப்படி கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் யாரா அவங்க வெளியே குழம்பக்கூடாது, எது ஃபாயில் எது மஃபூல்னு குழம்பினு இருந்தால் அப்படி முற்படுத்தக்கூடாது. உதாரணமா லரப மூசா ஈசான்னோம், மூசா ஈசாவை அடித்தார். இப்போ ரெண்டுலேயுமே யாராப வெளிப்படவில்லை. ஆகவே அங்கே முந்தி வந்திருக்கக்கூடியதான் ஃபாயில், 2ஆவது வந்திருக்கக்கூடிய மஃபூல். ஏன்னா ஃபாயில் மஃபூலுங்கிறத என்ன செய்யறது இல்லை, அங்கே பிரித்து அறிவிக்கக்கூடியது இல்லை. அவை லரப மூசா ஈசாவில் மஃபூலை முற்படுத்தக்கூடாது. முந்தி வந்திருக்கிறது தான் ஃபாயில், 2ஆவது வந்திருக்கிறது தான் மஃபூல். ஏன்னா இதுதான் ஃபாயில், இதுதான் மஃபூலுன்னு காமிக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் லரப ஜெய்தன்
அம்ருன் என்றால் அந்த ஏராபு காமிக்கிறது. லரப ஜெய்தன், ஜெய்தன்கிற மஃபூல், அம்ருங்கிறது ஃபாயிலுன்னு காமிக்குது இல்லைங்களா? அப்போ இந்த சட்டத்துக்கு மாற்றமாக குழம்பாதுன்னு இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம், வந்துக்கலாம். குழம்பின்னு இருந்தால் வரக்கூடாதுங்க. அடுத்து இன்னொரு செய்தியும் இந்த 2 பைத்திலையும் சொல்கிறாங்க. ஃபேலை விட கூட சில செய்தி மஃபூல் என்ன செய்யும், முந்தி வரும். அல்யோம நஹ்தீமு, அல்யோம நஹ்தீமுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. கியாம நாளிலே நாம் முத்திரை வைப்போம். அல்யோம நஹ்தீமு அலா அஃப்வாஹிஹிம், அந்த மக்களுடைய வாய்களிலே முத்திரை வச்சிருவோம் ஆங்கிறான். இப்போ அல்யோம நஹ்தீமு, அல்யோமங்கிறது நஹ்தீமுக்கு மஃபூல் முகத்தம் இல்லையா? அப்போ மஃபூல் எதை விட கூட முந்தி போவோம், ஃபேலை விட கூட முந்தி போவோம். இதில் 2 செய்தி இருக்குது. ஃபேலை விட மஃபூல் முந்துறதுங்கிறது ஜாயிஸும் இருக்குது. இப்போ அல்யோம நஹ்தீம்லாம் ஜாயிஸு. சில சமயம் ஃபேலை விட மஃபூலை முற்படுத்தி கொண்டு வருது வாஜிபும் இருக்குது. கட்டாயம் ஃபேலை விட மஃபூல் என்ன செய்யணும், முற்படுத்தணும். விளங்குதுங்களா? எப்பமெல்லாம் ஃபேலை விட மஃபூலை முற்படுத்துறது வாஜிபு, 2 இடத்துல ஃபேலை விட மஃபூலை முற்படுத்துறது வாஜிபா. ஒன்று மஃபூலு சதுரு கலாமை தேடும், கலாமினுடைய ஆரம்பத்தை தேடும். மஃபூல் எதை தேடும், கலாமினுடைய ஆரம்பத்தை தேடும். கலாமினுடைய ஆரம்பத்தில் தான் கொண்டு வரணும். இஸ்திஃபாம்லாம் கலாமினுடைய ஆரம்பத்தில் தான் வரும். ஐயா ஆயாத்தில்லாஹி துன்கிரூன்கிறான் அல்லாஹ் தஆலா. ஐயா ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் எதை துன்கிரூன், நீங்கள் மறுக்கிறீர்கள். ஐயம்மா ததுஉ, எப்படினாலும் அல்லாஹ்வை கூப்பிடுங்க. ஃபலவுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, ஐய திருநாமங்கள் இருக்குங்க. அப்போ ஐயம்மாங்கிறதும் ஐயா ஆயாத்தில்லாங்கிறதும் மஃபூல். ஐயா ஆயாத்தில்லா இதெல்லாம் சதுருல் கலாமை தேடும். ஆகவே இவைகளெல்லாம் ஃபேலை விட முற்படுத்தி கொண்டு வருவது வாஜிபு. இன்னொரு இடத்துலையும் ஃபேலை விட மஃபூலை முற்படுத்துவது வாஜிபு. இப்போ ஃபேல் ஒரு ஃபேயை அடுத்து வந்திருக்கும். ஃபேல் ஒரு ஃபேயை அடுத்து வந்திருக்கும். இந்த ஃபேயை அடுத்து வந்திருக்கும் போதும் ஒரு மஃபூல் வந்துச்சுன்னா அந்த மஃபூலை முற்படுத்தி கொண்டு வரணும். அதையும் என்ன செய்யணும், முற்படுத்தி. ரப்பக ஃபகப்பிர், ரப்பக ஃபகப்பிர், உங்க ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். இப்ப ரப்பக ஃபகப்பிர், ரப்பகங்கிறது மஃபூல், ஃபகப்பிர் ஃபேக்கு பின்னால வந்திருக்கு. என்னது, ஃபேலு, கப்பீர்ங்கிற ஃபேலு, ஃபேயை அடுத்து வந்திருக்கு. ஃபேயை அடுத்து ஃபேல் வந்துருச்சுன்னா மஃபூலை முற்படுத்தி கொண்டு வரணும். விளங்குச்சுங்களா? ரப்பக ஃபகப்பிர் தான் சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது, ஃபகப்பிர் ரப்பகன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஃபேலை முற்படுத்தணும். அப்போ ஃபேயை அடுத்து அந்த ஃபேல் வந்துச்சுன்னா, ஃபேல் வந்துச்சுன்னா ஃபேக்கு முன்னால் மஃபூல் என்ன செஞ்சிடணும், கொண்டு வரணும். இது வாஜிபு. ஆனால் இது எப்பந்தான் வாஜிபுன்னா, இந்த ஃபேயை எடுத்து ஆமீல் வந்திருக்கும் போது மஃபூலை முற்படுத்தணும். வாஜிபுங்கிறது எப்போம்னா, அந்த ஃபேக்கு முன்னால் உள்ள மஃபூல் மட்டும்தான் அந்த ஃபேலுக்கு இருக்கணும். இன்னொரு மஃபூல் இருந்துருச்சு என்ன, அப்பமெல்லாம் வாஜிபு கிடையாது. வழங்குச்சிங்களா? உதாரணமாக அல்யௌம ஃபத்ரிபு ஜெய்தன் இருக்கு. எப்படி, அம்மல் யௌம, அம்மல் யௌம ஃபத்ரிபு ஜெய்தன், அம்மல் யௌம ஃபத்ரிபு ஜெய்தன் இருக்கு. இப்போ அம்மல் யௌம ஃபத்ரிபு ஜெய்தன் பாருங்க, அம்மல் யௌம ஃபத்ரிபு ஜெய்தன் ஒரு மஃபூல் இருக்கு. இந்த ஃபேய்க்கு முன்னால் உள்ள மஃபூல் அல்லாத இன்னொரு மஃபூல் வேற இணைஞ்சிருக்கு, வந்திருக்குது. ஆகவே ஃபேயை அடுத்து வந்திருக்கிற ஆமிலுக்கு என்ன செஞ்சிருக்குது, அந்த ஃபேய்க்கு முன்னால் உள்ள மஃபூல் அல்லாத இன்னொரு மஃபூல் வேற ஜெய்தன் வந்திருக்கு. இங்கதான் நம்ம சொல்ல வரல, எங்க மட்டும்தான் அந்த ஃபேய்க்கு முன்னால உள்ள மஃபூலை தவிர இந்த ஆமிலுக்கு வேற மஃபூல் இருக்கக்கூடாது, ஃபேய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபேலுக்கு. அப்பதான் அந்த மஃபூலை முற்படுத்துறது வாஜிபு. புரிஞ்சுங்களா? சரி. ஆக இங்கே 3 செய்தி சொல்றாங்க. ஒன்று, ஃபாயில் ஃபேலை அடுத்து வரும், மஃபூலு ஃபாயிலை அடுத்து வரும். புரிஞ்சுங்களா? குழம்பாதுன்னு இருக்கும்போது ஃபாயிலை விட மஃபூலை என்ன செஞ்சுக்கலாம், முற்படுத்திக்கலாம். சில சமயம் ஃபேலை விட கூட மஃபூல் என்ன செய்யும், முந்தி வரும். அந்த ஃபேலை விட மஃபூல் முந்தி வர்றது ஜாயிஸும் இருக்குது, வாஜிபும் இருக்கு. இத்தனை செய்திங்க சொல்லியிருக்கோம். பாருங்க. இப்போ சும்ம தக்கரல் முஸன்னிஃபு ரஹிமஹுல்லாஹ், பிறகு முஸன்னிஃபு ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபீமா ஏத்தி, பின்னால் வரக்கூடிய பைத்திலே சொல்லுகிறார்கள், காயிதத்துல் ஃபாயிலி மஃபூலி, ஃபாயில் மஃபூலினுடைய சட்டத்தை சொல்லுகிறார்கள். புரிஞ்சுங்களா?
சும்மா தக்கரில் முசன்னிப் ரஹிமஹுல்லாஹ் ஃபீமா ஏத்தி வர இருக்கிற பைத்திலே முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், காயிதத்துல் ஃபாயிலி வல் மஃபூலி, ஃபாயில் மஃபூலினுடைய சட்டத்தை சொல்கிறார்கள். அந்த சட்டம் என்ன? ஐயுக்குனல் ஃபாயிலு, ஃபாயிலு முத்தசிலம் பில் ஃபேலி, ஃபேலோடு என்ன செய்வதாக இருக்கும்? சேர்ந்து வருவதாக இருக்கும். அந்த சட்டம் என்ன? ஐயுக்குனல் ஃபாயிலு, ஃபாயிலு முத்தசிலம் பில் ஃபேலி, ஃபேலோடு சேர்ந்ததாக ஆகுவதாக இருக்கும். ஐயுக்குனல் மஃபூலு, மஃபூலு முன்ஃபசிலன் மினல் ஃபேலி, ஃபேலில் இருந்து பிரிந்ததாக ஆகுவதாக இருக்கும். இங்கே அதை திருத்திக்கணும். ஐயுக்குனல் மஃபூலு முன்ஃபசிலன் மினல் ஃபேலி, இங்கே மினல் ஃபாயிலின்னு இருக்கு. வையக்குள் மஃபூலு, மஃபூலு முன்ஃபசிலன் மினல் ஃபேலி, ஃபேலில் இருந்து பிரிந்ததாக ஆகுவதாக இருக்கும். திருத்தணுங்க. ஐயக்குள் மஃபூலு முன்ஃபசிலன் மினல் ஃபாயிலின்னு போட்டிருக்கு பாருங்க, அதை திருத்திக்கணும். ஃபேலின்னு போடணும். சகோதரர்களே, இன்னொரு திருத்தம் செஞ்சுங்க கிதாபில். வையக்குள் மஃபூலு, மஃபூலு முன்ஃபசிலன் மினல் ஃபாயிலின்னு இருக்கு. அப்படி அல்ல. வையக்குள் மஃபூலு, மஃபூலு முன்ஃபசிலன் அது பிரிந்ததாக ஆகுவதாக இருக்கும். மினல் ஃபிஇலி, ஃபிஇலில் இருந்து பிரிந்ததாக ஆகுவதாக இருக்கும். இப்போ யஜூசு, அப்போ முதல் ஃபேல் எடுத்து ஃபாயில் வரும், ஃபாயிலுக்கு அடுத்து மஃபூல் வரும். அப்போ ஃபேலை விட்டு மஃபூல் பிரிஞ்சிருக்கும். இப்போ யஜூசு தக்தீமுல் மஃபூலி, மஃபூலை முற்படுத்துவது கூடும். அல்லல் ஃபாயிலி, ஃபாயிலை விட மஃபூலை முற்படுத்துவது என்ன செய்யும்? கூடும். பிஹிலாபில் காயிதத்தி, பொது சட்டத்துக்கு மாற்றமாக. பொது சட்டம்னு ஒன்று இருக்குது. ஃபேலை எடுத்து ஃபாயிலு, ஃபாயிலுக்கு எடுத்து மஃபூல் தான் பொது சட்டங்க. இந்த பொது சட்டத்துக்கு மாற்றமாக ஃபாயிலை விட மஃபூலை முற்படுத்துவது நிச்சயம் கூடும். யஜூது தக்தீமுல் மஃபூலி, மஃபூலை முற்படுத்துவது கூடும். அல்லல் ஃபாயிலி, ஃபாயிலை விட மஃபூலை முற்படுத்துவது கூடும். பிஹிலாபில் காயிதத்தி, இந்த பொது சட்டத்துக்கு மாற்றமாக. யஜூது தக்தீமுல் மஃபூலி, மஃபூலை முற்படுத்துவது கூடும். அல்லல் ஃபாயிலி, ஃபாயிலை விட முற்படுத்துவது கூடும். பிஹிலாபில் காயிதத்தி, பொது சட்டத்துக்கு மாற்றமாக. ஃபாயிலோட மஃபூலை முற்படுத்திக்கலாம். வகது யஜிவுல் மஃபூலு, சில சமயம் மஃபூல் வரும். கபுலல் ஃபேலி, ஃபேலுக்கு முன்னாலும் வரும். விளங்குதுங்களா? இந்த கதுவை கூட இப்படி சொல்றாங்க. விளங்குதுங்களா? வகது யஜிவுல் மஃபூலு, மஃபூல் சில சமயம் வரும். கபுலல் ஃபேலி, ஃபேலுக்கு முன்னால் கூட என்ன செய்யும்? வரும். தயத்த ஆதா, இதற்கு கீழே உண்டு. கிஸ்மானி, ரெண்டு பங்கு உண்டு. ஃபேலை விட மஃபூல் முந்துன்னு சொன்னோம்ல, இல்லை ரெண்டு, ஒன்று ஜாயிஸ் இருக்கு, ஒன்று வாஜிப் இருக்கு. அதான் சொல்றாங்க. தயத்த ஆதா, இதற்கு கீழே இருக்கிறது. கிஸ்மானி, ரெண்டு பங்கு இருக்கிறது. அதுவுமா ரெண்டில் ஒன்று. மா யஜிபு தக்தீமுஹு, ஃபேலை விட மஃபூலை முற்படுத்துவது வாஜிபா இருக்குமே, அதுவா இருக்கும். ஃபேலை விட மஃபூலை முற்படுத்துறது என்னது? வாஜிபு. வஸ்தானி, ரெண்டாவது. மா யஜூஸ் தக்தீமுஹு, அந்த மஃபூலை முற்படுத்துவது ஜாயிஸும் ஆகும். தஹீரு, அதை பிற்படுத்துவதும் ஜாயிஸாகுமே, அதுவா இருக்கும். முற்படுத்தவும் செய்யலாம், பிற்படுத்தவும் செய்யலாம். அப்படி உள்ளது இருக்குது. கமாச தஅரிஃபு, அதை நீ விளங்குவதைப் போல. ஷரஹி, ஷரஹிலே விளங்குவதைப் போல. ஃபேலை விட மஃபூலை முற்படுத்துவது ஜாயிஸாவும் செய்யும், பிற்படுத்துவது ஜாயிஸாவும் செய்யும். இது ரெண்டாவது. ஒன்று கட்டாயம் முற்படுத்தாகணும், ஃபேலை விட மஃபூலை முற்படுத்தாகணும். எப்படி இருக்கு? ரெண்டு பக்கரை நீ படிச்சுக்கோ. வல் அஸ்லு ஃபில் ஃபாஇலி அன் யத்தஸிலா, வல் அஸ்லு ஃபில் மஃபூலி அன் யன்ஃபஸிலா, வகத் யுஜாவு பிஹிலாஃபில் அஸ்லி, வகத் யஜில் மஃபூலு கப்லல் ஃபிஇலி. கேடுங்களா? வல் அஸ்லு ஃபில் ஃபாயிலி, ஃபாயிலிலே அசல் சட்டம். அங்கெத்தசில, அது ஃபேலோடு சேர்ந்து வருவதாக இருக்கும். வல் அஸ்லு ஃபில் ஃபாயிலி, ஃபாயிலிலே அசல் சட்டம். அசல் சட்டம் ரெண்டு அர்த்தம் இருக்கு. அசல்னாலே ஒரிஜினல், அசல்னாலே சட்டம், ரெண்டு அர்த்தம் இருக்கு அசலுக்கு. அப்போ வல் அஸ்லு ஃபில் ஃபாயிலி, ஃபாயிலே ஒரிஜினல், ஃபாயிலே சட்டம். அங்கெத்தசில, அது ஃபேலோடு சேர்ந்து வருவதாக இருக்கும். வல் அஸ்லு ஃபில் மஃபூலி, மஃபூலிலே சட்டம் ஒரிஜினல். அன்யன்ஃபஸில, அது ஃபேலை விட்டும் பிரிந்து வருவதாக இருக்கும். மஃபூலு பிரிஞ்சு தான் வரும், ஃபாயில் தான் சேர்ந்து வரும். அது ஒரே கலிமா மாதிரி. வகது யுஜாவு, நிச்சயமாக கொண்டு வரப்படும். பிஹிலாஃபில் அஸ்லி, இந்த சட்டத்துக்கு மாற்றமாகவும் சில சமயம் கொண்டு வரப்படும். வகது யுஜாவு, இந்த முதாரியான பேர்ல கது வந்து நுழைஞ்சா தக்லீல காமிக்கும் இதமா, மாதியில் நுழைஞ்சா தஹகீக்க காமிக்க தான் சட்டங்க.
ஆனா இந்த இடத்துல சில சமயம் முதாரியான ஃபேல்ல கது நுழையும் போது கூட எதை காமிக்குமா? தஹ்கீக காமிக்கும், தக்லீல காமிக்காது, கம்மியை காமிக்காது, உறுதியை காமிக்க வரும். இந்த இடத்துல உறுதியை காமிக்க வந்திருக்கான். வகத் யுஜாவு நிச்சயமாக கொண்டு வரப்படும் பிகிலாஃபில் அஸ்லி இந்த அசல் சட்டத்துக்கு மாற்றமாக, இந்த ஒரிஜினல் சட்டத்துக்கு மாற்றமாக நிச்சயமாக கொண்டு வரப்படும். அப்போ ஃபாயிலை விட மஃபூலை முற்படுத்தி கொண்டு வரலாம், குழம்பாதுன்னு இருந்துச்சுன்னா. ஃபாயில் மஃபூலுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படாதுன்னு இருந்தால் ஃபாயிலை விட என்ன செஞ்சுக்கலாம்? மஃபூலை முற்படுத்திக்கலாம். அதான் நிச்சயமாக இந்த அசல் சட்டத்துக்கு மாற்றமாக கொண்டு வரப்படும். வகது எஜீவுல் மஃபூலு சில சமயம் மஃபூலு வரும் கபிலல் ஃபியலி ஃபியலுக்கு முன்னால் கூட வந்துடும். சில சமயம் ஃபியலுக்கு முன்னால் கூட மஃபூல் என்ன செய்யும் வரும். அதுக்குள்ள 2 சட்டம் இருக்கு, ஜாயிஸ் வாஜிப். அதுக்குள்ள ஓதுவோம். பைத்துக்கு அர்த்தம் விளங்கிடுச்சிங்களா? இன்னொருக்கு பைத்துக்கு அர்த்தம் வைக்கவா? வல் அஸ்லு ஃபில் ஃபாயிலி ஃபாயில்லே ஒரிஜினல் அங்கெத்தசில அந்த ஃபாயில் ஃபேலோடு சேருவதா இருக்கும். வல் அஸ்லு ஃபில் மஃபூலி மஃபூல்லே அசலு சட்டம் ஒரிஜினல் அங்கே என்ஃபசில அது ஃபேலை விட்டும் மஃபூல் பிரிந்து வருவதா இருக்கும். வகத் யுஜாவு நிச்சயமாக கொண்டு வரப்படும் பிகிலாஃபில் அசல் இந்த ஒரிஜினல் சட்டத்துக்கு மாற்றமாக கொண்டு வரப்படும். ஃபாயிலை விட மஃபூலை முற்படுத்தப்படும், குழம்பாதுன்னு இருந்தா. வகத் எஜீவுல் மஃபூலு சில சமயம் மஃபூலு வரும் கபிலல் ஃபேலி ஃபேலுக்கு முன்னாலும் வரும். பைத்துக்கு அர்த்தம் விளங்கிருச்சுங்களா? இப்போ ஷரஹுக்கு வாங்க. வல் அஸ்லு ஃபில் ஃபாயிலி வல் அஸ்லு ஃபில் ஃபாயிலி ஃபாயிலிலே அசல் அங்கெத்தசில பில் ஃபேலி ஃபேலோடு அந்த ஃபாயில் சேர்ந்திருப்பதா இருக்கும். வல் அஸ்லு ஃபில் ஃபாயிலி ஃபாயிலிலே அசல் அங்கெத்தசில பில் ஃபேலி ஃபேலோடு அந்த ஃபாயில் சேர்ந்திருப்பதா இருக்கும். ஏன் சேர்ந்திருக்கும்? இல்லையா அன்னஹு அந்த ஃபாயில் என்பது கல் ஜுஸ்இ மினல் ஃபிஇலி ஃபேலில் இருந்து ஒரு துண்டை போன்று இருக்கிறது என்ற காரணத்தினால். ஃபாயில் கல் ஜுஸ்இ மினல் ஃபிஇலி ஃபேலில் இருந்து ஒரு துண்டை போல ஒரு ஜுஸ்வை போன்று இருக்கிறது என்ற காரணத்தினால் ஃபாயிலிலே அசல் அது ஃபேலோடு சேர்ந்து வருவதாயிருக்கும். ஃபாயில் ஃபேல்ல ஒரு துண்டுங்கிறதுனால ஃபேலினுடைய கடைசிக்கு சுக்கூனும் கூட என்ன செய்யப்படுகிறது? செய்யப்படுகிறது. பாருங்க, வலிதாலிக்க ஃபாயில் ஃபேல்லே ஒரு துண்டு ஜுசு என்ற காரணத்தினால் யுசக்கனு ஆகிருல் ஃபிஇலி ஃபேலினுடைய கடைசிக்கு சுக்கூன் கூட செய்யப்படுகிறது. எப்போ? இதா கான அந்த ஃபாயிலு லமீரல் முத்தக்கல்லிமி முத்தக்கல்லிமுடைய லமீரா இருந்தாலோ அவில் முகாத்தபி ஆண்பால் முன்னிலை ஒருமையினுடைய லமீரா இருந்தாலோ முகாத்தபத்தி சேர்த்து போட்டுக்கணும். அதையும் பெண்பால் முன்னிலை லமீரா இருந்தாலும் ஃபேலினுடைய கடைசிக்கு என்ன செய்யப்படும்? சுக்குன் கூட செய்யப்படும். அதுக்கு உதாரணம் லரபுத்து லரபுத்த லரபுத்தி என்பதை போல. பாத்தீங்களா? லரபுத்து பேய்க்கு சுக்குன் வந்துருச்சு. லரபத்து தானே அசல்ல, லரப தானே. லரபத்து லரபத்த லரபத்தி தான் இருந்துச்சு. ஆனா 4 ஹரக்கத்து சேர்ந்து வருவது அரபியர்கள் வெறுத்திருக்கிறாங்க ஒரு கலிமாவில். இது 2 கலிமா. அழகா லரபத்த லரபத்துன்னு சொல்லலாம். ஆனால் ஃபாயிலுங்கிறது ஒரே கலிமா மாதிரி, ஃபேல்ல ஒரு ஜுசு மாதிரிங்கிறதுனால அது ஒரு கலிமா மாதிரி ஆக்கி என்ன இருக்குது? ஃபேலுடைய கடைசி சுக்குன் செஞ்சு லரபுத்து லரபுத்த லரபுத்திங்கிறாங்க. லரபுனா இதெல்லாம் போட்டுக்கணும். அப்போ ஃபாயிலுங்கிறது ஃபேலோடு என்ன செய்யும்? ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது ஜுசுங்கிறதுனால. அது சொல்றாங்க பாருங்க. இப்ப இன்னமா சக்கனூகு ஃபேலுக்கு அவர்கள் சுக்குன் செய்திருப்பதெல்லாம், இன்னமா சக்கனூகு ஃபேலுடைய கடைசிக்கு அந்த அரபியர்கள் சுக்குன் செய்திருப்பதெல்லாம் கராஹியத்தை தவாலி அர்பஇ முத்தஹர்ரிகாத்தின் 4 ஹரக்கத்து பெற்ற எழுத்துகள் தொடர்ந்து வருவதை வெறுத்ததுனாலா இருக்கும். 4 ஹரக்கத்து பெற்ற எழுத்து அரபியில வராது. 2 ஹரக்கத்து 3 ஹரக்கத்து தான். 4 ஹரக்கத்து தொடர்ந்து வராது. இடையில ஒரு சுக்குன் வந்துடும். இன்னமா சக்கனூகு ஃபேலினுடைய கடைசிக்கு அந்த அரபியர்கள் சுக்குன் செய்திருப்பதெல்லாம் லரபுத்து லரபுத்த லரபித்தி லரபனாவில் சுக்குன் செய்திருப்பதெல்லாம் கராஹியத்தை கராஹத்தை தவாலி அர்பஇ முத்தஹர்ரிகாத்தின் 4 ஹரக்கத்து பெற்ற எழுத்துக்கள் தொடர்ந்து வருவதை வெறுத்ததினால்தான். வகும் அந்த அரபியர்கள் அன்னமா எக்கரஹூன இடையில வருவது அன்னமா தான் படிக்கணும். வகும் அந்த அரபியர்கள் அன்னமா எக்கரஹூன தாலிக்க இந்த 4 ஹரக்கத்து தொடர்ந்து வருவதை வெறுத்திருப்பதெல்லாம் ஃபில் கலிமத்தில் வாஹிதத்தி ஒரு கலிமாவில் தான். ஒரு கலிமாவில் தான் 4 எழுத்து ஹரக்கத்து தொடர்ந்து வரக்கூடாது. ஆனால் இது ஃபேலு ஃபாயில் 2 கலிமாவாயிடுச்சு. விளங்குச்சிங்களா?
ஆகவே இங்க வந்து ஃபேலுடைய கடைசிக்கு சுக்குன் செஞ்சிருக்காங்க என்றால் தல்ல தாலிக்கு இது அறிவித்து விட்டது அலா அன்னல் ஃபாயிலு ஃபேலிஹி அந்த ஃபாயிலுடைய ஃபேலுடனே ஃபாயிலு கலிமத்தில் வாஹிதத்தி ஒரு கலிமாவை போல என்பது மீது நெஞ்சிருச்சே அறிவித்து விட்டது. விளங்குச்சுங்களா? சரி. ஆகவே ஃபாயிலுங்கிறது ஃபேலோட என்ன செய்யும்? சேர்ந்துக்கிட்டு வரும். வல் அஸ்லு ஃபில் மஃஊலிலே அசல் ஒரிஜினல் அன் யன்ஃபஸில மினல் ஃபிஇலி ஃபிஇலிலிருந்து என்ன செய்வதா இருக்கும்? அது பிரிவதா இருக்கும். வல் அஸ்லு ஃபில் மஃஊலிலே அசல் அன் யன்ஃபஸில மினல் ஃபிஇலி ஃபிஇலிலிருந்து மஃஊல் பிரிவதா இருக்கும், பிரிந்து வருவதா இருக்கும். அப்ப எப்படி? தஅக்கர அனில் ஃபாயிலி ஃபாயிலை விட்டும் அந்த மஃஊல் பிந்துவது கொண்டு ஃபிஇலிலிருந்து மஃஊல் பிந்தி வருவதா இருக்கும். அதான் மஃஊல் அசல். வக்கது யுஜாவு நிச்சயமாக கொண்டு வரப்படும். இந்த கது தஹ்கீக்குள்ளது காமிக்கிறாங்க. கதுவாயில் தஹ்கீக் எதுக்காண்டியா இருக்கும்? உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியா இருக்கும். லாலி தக்லீலி கம்மிப்படுத்துவதற்கு அல்ல. உதாரியான பேர்ல கது வந்தா தக்லீலுக்கு தான் வரும் விகிதமா. மாதியில வந்துச்சுன்னா விகிதமா தஹ்கீக்க தான் காமிக்கும். சொல்லி மாலியில வரும்போது கூட என்ன செய்யும்? தக்லீல காமிக்கும். முதாரியில வரும்போது தஹ்கீக்க உறுதி என்ன செய்யும்? காமிக்கும். இங்க உறுதியை காமிக்க தான் வந்திருக்கு இந்த கது. உதாரியான பேர்ல நுழைஞ்சாலும் வக்கது இந்த கதுவாயில் தஹ்கீக்கு உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியா இருக்கும். லாலி தக்லீலி கம்மிப்படுத்தி காமிப்பதற்கு அல்ல. அப்ப எப்படி சொல்லிடணும்? வக்கது யுஜாவு நிச்சயமாக கொண்டு வரப்படும். பிஹிலங்க திக்கல வந்து நீங்க பிழை இருக்குது, நான் சொல்றேன். வக்கது யுஜாவு நிச்சயமாக கொண்டு வரப்படும். பிஹிலாஃபில் அசல் அசலுக்கு மாற்றமாக கொண்டு வரப்படும். பி தக்தீமில் மஃஊலி அலல் ஃபாயிலி ஃபாயிலை விட மஃஊலை முற்படுத்துவது கொண்டு. அப்படிதானே தான்? பிஹிலாஃபில் அசலி பி தக்தீமில் மஃஊலி அலல் ஃபாயிலி ஃபாயிலை விட மஃஊலை முற்படுத்துவது கொண்டு அசலுக்கு மாற்றமாகவும் நிச்சயமாக என்ன செய்யப்படும்? கொண்டு வரப்படும். எப்போ? இன்ஹலா. விளங்குதுங்களா? அந்த ஃபாயில் மஃஊல் நீங்கி இருந்துச்சுன்னா மிம்மாச யுதுக்கரு இனி சொல்லப்படக்கூடியதில் இருந்து நீங்கி இருந்துச்சுன்னா அதை யாராபு வந்து தெளிவா வந்துடணும். குழம்பூண்டு இருந்துச்சுன்னா கொண்டு வரக்கூடாது. அப்படி இன்ஹலா அந்த ஃபாயில் மஃஊல் நீங்கி இருந்துச்சுன்னா மிம்மாச யுதுக்கரு இனி சொல்லப்பட இருக்கக்கூடியதிலிருந்து நீங்கி இருந்துச்சுன்னா ஃபாயிலை விட மஃஊலை முற்படுத்துவது கொண்டு அசலுக்கு மாற்றமாக நிச்சயமாக கொண்டு வரப்படும். அதுக்கு உதாரணம் லரப ஜெய்தன் அம்ருன் என்பதை போல. லரப ஜெய்தன் அம்ருன். பாத்தீங்களா? இப்ப ஜெய்தன்ங்கிறது லரபுக்கு மஃஊல், அம்ருங்கிறது ஃபாயில். அம்ரு ஜெய்தை அடித்தான். இப்ப வந்து என்ன செஞ்சிருக்கு? அம்ருன் என்ற ஃபாயிலை விட ஜெய்தங்கிற மஃஊல் இருந்து முந்தி வந்திருக்கு. இது கூடும், குழம்பாதுங்க. நல்லா எது மஃஊல் எது ஃபாயில்ங்கிறது தெரியுது. விளங்குச்சுங்களா? சரி. எங்க இந்த இந்த இருக்குல்ல இந்த பிஹிலாஃபில் இந்த ஃபீ மௌதிஇ ரஃபைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபீ மௌதிஇ ரஃபைன் எங்க கொண்டு வந்துடணும்? பிஹிலாஃபில் அசல் என்பது ரஃபுடைய இடத்திலே இருக்கிறது. ஃபீ மௌதிஇ ரஃபைன் அலா அன்னஹு மஃஊலு மாலம் யஸம்ம ஃபாயில் இருக்குங்கல்ல, அது அச்சு பிழையா அங்கமே விழுந்துருச்சு. எங்கன போடணும்? அத பிஹிலாஃபில் அசல்ல போடணும். பிஹிலாஃபில் அசல் என்பது ஃபீ மௌதிஇ ரஃபைன் ரஃபுனுடைய இடத்திலே இருக்கிறது. அலா அன்னஹு அந்த பிஹிலாஃபில் அசல் என்பது மஃஊலு மாலம் யஸம்ம ஃபாயிலுஹு நாயி ஃபாயில் என்பது பிரகாரம் என்னுடைய ஃபாயிலை சொல்லப்படவில்லை அப்படிப்பட்ட மஃஊல் என்பது பிரகாரம் பிஹிலாஃபில் அசல் என்பது ரஃபுடைய இடத்திலே இருக்கிறது. யுஜாவுக்கு பிஹிலாஃபில் அசல்ங்கிறது நாயி ஃபாயில். அதே பிஹிலாஃபில் அசல்ங்கிறது எந்த இடத்துல இருக்குதே? ரஃபுடைய இடத்துல இருக்குது, நாயி ஃபாயில் பிரகாரம். அதே அங்கன போய் விழுந்திருக்கு. இந்த யுஜாவு என்பது ஃபீ மௌதிஇ ரஃபைன் மாதிரி இருக்கு. அது அப்படியே எடுத்துடணும். அதை எடுத்து எங்க கொண்டு வந்துடணும்? பிஹிலாஃபில் அசல் என்பது இருக்குல்ல, அது இருக்கிற ஷரவை கொண்டு வரணும். பிஹிலாஃபில் அசல் என்பது இப்படி சொல்லுங்க. கவுலுஹு கூட போட்டுக்கலாம். கவுலுஹு பிஹிலாஃபில் அசல் அப்படி போடுங்க. கவுலுஹு பிஹிலாஃபில் அசல். பிஹிலாஃபில் அசல் என்ற முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லு ஃபீ மௌதிஇ ரஃபைன் அப்படி போட்டுக்கணும். அப்படி போட்டா அர்த்தம் அழகா வரும். கவுலுஹு பிஹிலாஃபில் அசல். பிஹிலாஃபில் அசல் என்ற முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லு ஃபீ மௌதிஇ ரஃபைன் ரஃபுடைய இடத்தில் இருக்கிறது. அலா அன்னஹு மஃஊலு மாலம் யஸம்ம ஃபாயிலுஹு அது மஃஊலு மாலம் யஸம்ம ஃபாயிலுஹு என்பது பிரகாரம் என்னுடைய ஃபாயிலை குறிப்பிடப்படவில்லையோ அப்படிப்பட்ட மஃஊல் என்பது பிரகாரம். அதான் நாயி ஃபாயில் என்பது பிரகாரம். நாயி ஃபாயில்னாலே மஃஊல் மாலம் யஸம்ம ஃபாயில் என்னுடைய ஃபாயிலை சொல்லப்படவில்லையோ அப்படிப்பட்ட மஃஊல். வகது யஜீஉல் மஃஊலு சில சமயம் மஃஊல் வரும் கபுலல் ஃபிஇலி
ஃபேலுக்கு முன்னாலும் வரும். வகது எஜீவுல் மஃபூலு மஃபூலு வரும். கபிலல் ஃபிஇலி ஃபேலுக்கு முன்னாலும் சில வேளை வரும் ஜவாசன் ஜாயிஸான முறையிலே. அதுக்கு உதாரணம் ஃபரீகன் கதபுத்தும் ஃபரீகன் தகத்துலூன். ஃபரீகன் கதபுத்துன் நபிமார்களில் ஒரு கூட்டத்தை பொய்ப்பித்தீர்கள். ஃபரீகன் தகத்துலூன் ஒரு கூட்டத்தை கொன்றீர்கள். எப்படி சொல்லியிருக்கணும்? ஃபரீகன் கத்தல்தும்னு சொல்லணும். சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபரீகன் கதபுத்தும் ஃபரீகன் தகத்துலூன்ங்கிறான். ஆயத்தினுடைய முடிவை பேய் அங்க நூல்லையே முடிச்சுட்டு வரும். அங்க வந்து என்ன செய்யறான்? ஃபரீகன் கத்தல்தும் சொல்ல வேண்டிய இடத்துல தகத்துலூன் சொல்றான். ஃபரீகன் கதபுத்து ஒரு கூட்டத்தை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள். ஃபரீகன் தகத்துலூன் ஒரு கூட்டத்தை நபிமார்களில் ஒரு கூட்டத்தை கொன்றீர்கள். சரி, நமக்கு சட்டம் என்ன? கதபுத்தும் என்ற ஃபேலை விட ஃபரீகன் என்ற மஃபூல் என்ன முற்படுத்தப்பட்டிருக்கு. தகத்துலூன் என்ற ஃபேலை விட ஃபரீகன் என்ற மஃபூல் முற்படுத்தப்பட்டிருக்கு. ஜாயிஸ் தான், வாஜிப் கிடையாது. எப்படி கூட சொல்லலாம்? கதபுத்தும் ஃபரீகன் தகத்துலூன ஃபரீகன் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லிருக்கானோ அப்படிதான் சொல்லணும். விளங்குதல் கிடையாது, வாஜிப் கிடையாது, ஜாயிஸ். உஜூபன் கட்டாயமான முறையிலேயும் ஃபேலை விட மஃபூலு சில சமயம் முந்தி வரும். வகது எஜீவுல் மஃபூலு மஃபூலு முந்தி வரும். கபிலல் ஃபிஇலி ஃபேலை விட முந்தி வரும். உஜூபன் கட்டாயமான முறையிலே என்ன செய்யும்? முந்தி வரும். ஃபி மௌதியி ரெண்டு இடத்திலே கட்டாயமான முறையிலே என்ன செய்யும்? ஃபேலை விட மஃபூல் முந்தி வரும். உஜூபன் கட்டாயமான முறையிலேயும் மஃபூல் முந்தி வரும். ஃபி மௌதியி ரெண்டு இடத்திலே கட்டாயமான முறையிலே ஃபேலை விட மஃபூல் முந்தி வரும். ரெண்டு இடம் என்ன? அஹதுஹுமா ரெண்டில் ஒன்று. அஹதுஹுமா ரெண்டில் ஒன்று. ரெண்டு இடத்துல ஃபேலை விட மஃபூலை முற்படுத்துறது வாஜிப் பண்ணமில்ல. அது ரெண்டு இடம் என்ன? அஹதுஹுமா ரெண்டில் ஒன்று. ஐயக்குல் மஃபூலு மஃபூலு மிம்மா லஹு சதுருல் கலாம். சதுருல் கலாம் அதற்கு இருக்குமே, அப்படிப்பட்டதுலேருந்து ஆகுவதா இருக்கும். மஃபூல் வந்து சதுருல் கலாமை தேடக்கூடியதா இருக்கும். கலாமினுடைய ஆரம்பத்தில் தான் வரும். இஸ்லாம் அப்படி எழுத்துல என்ன செய்யும்? ஆரம்பத்தில் தானே வரும். சதுர் கலாமை தேடக்கூடியதா இருந்துச்சுன்னா ஃபேலையோட மஃபூலை முற்படுத்திடணும். ஏன்னா அது கலாமினுடைய ஆரம்பத்தில் ஒரு இடையில வரக்கூடாது. அஹதுஹுமா ரெண்டில் ஒன்று. ஐயக்குல் மஃபூலு மஃபூலு மிம்மா ஒன்றிலிருந்து ஆகுவதா இருக்கும். லஹு அதற்கு உண்டு சதுருல் கலாம், அந்த மஃபூலுக்கு உண்டு சதுருல் கலாம். கலாமினுடைய ஆரம்பம் உண்டே, கலாமினுடைய ஆரம்பத்தில் வருவது உண்டே, அப்படிப்பட்டதிலிருந்து மஃபூல் ஆகுவதா இருக்கும். அதுக்கு உதாரணம் நஹவு ஃபய்ய ஆயாத்தில்லாஹி துன்கிருங்கிறது போல ஹபர் நஹவுங்கிறது மிசாலுவா. அதற்கு உதாரணம் நஹவு ஃபய்ய ஆயாத்தில்லாஹி துன்கிருங்கிறதை போல. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் எதையப்பா நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? ஐய ஆயாத்தில்லா. இப்ப ஐய ஆயாத்தில்லாங்கிறது துன்கிருனுக்கு மஃபூல் முகத்தம். ஐய ஆயாத்தில்லா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் எதை துன்கிரும் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? ஐயம்மா எப்படினாலும் ததுஉ அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள். பலகுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அவனுக்கு அழகிய திருநாமத்துக்கு சத்தார்னு கூப்பிடுங்க, கஃபார்னு கூப்பிடுங்க, அல்லாஹ்னு கூப்பிடுங்க, ரஹ்மான் கூப்பிடுங்க, ரஹீம்னு கூப்பிடுங்க. அவனுக்கு 99 திருநாமங்கள் இருக்குது. இந்த ஐயம்மா இருக்குங்களே, இது சதுர் கலாமத்தோட. இந்த மாங்கிறது இபஹாமியாவான மாங்குவாங்க. ஐயம்மா எப்படினாலும் கூப்பிடுங்க. கில்லத்தின் மீது அறிவிக்கிற நக்கீராவானமான்னு சொல்லுவாங்க, அது வேற. அஹபீப் ஹபீபக்க ஹவுனம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அஹபீப் ஹபீபக்க ஹவுனம்மா உன் கூட்டாளி இடத்தில் நடுத்தரமா நீ பிரியவை, அது கில்லத்தின் மீது அறிவிக்கிறமா. அஹபீப் ஹபீபக்க ஹவுனம்மா. அசாயிக்குன பகீலக்க யௌமம்மா என்னைக்காவது நாளைக்கு உனக்கு எதிரி ஆயிடுவான். அபகில் பகீலக்க ஹவுனம்மா அவன் எதிரிகள்ட்டையும் நடுத்தரமா கோவப்படு. அசாயிக்குன ஹபீபக்க யௌமம்மா என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்ன செஞ்சிருவான்? உனக்கு நண்பனாயிருவான். ரெண்டாவது மாஃபுல்ல இபஹாமியாவானமா. முதல் மாஃபுல்ல என்ன இருக்குது? கில்லத்தின் மீது அறிவிக்கிற நக்கீராவானமா. கலீலம்மா தஷ்குருன்னு வருது இல்ல, கலீலம்மா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே நன்றி, கலீல்னாலே கம்மி, கலீலம்மா ரொம்ப கம்மியாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். இது கில்லத்தின் மீது அறிவிக்கின்ற நக்கீராவானமான்னு சொல்லுவாங்க. மேல சொல்றது ஹபீப் ஹபீபக்க ஹவுனம்மா அசாயிக்குன பகீலக்க யௌமம்மா அபகில் பகீலக்க ஹவுனம்மா அசாயிக்குன ஹபீபக்க யௌமம்மா. ஹதீஸ் திருமதி ஷரீஃப்ல வருது, ரவாஹு திருமதி. சரி, இப்ப ஐயம்மா இருக்குங்களே, இந்த ஐயம்மாவில் வந்து அது சதுர் கலாமத்தோட இந்த ஐயங்கிறது அவைய ததுஉ மஃபூல் முகத்தம், இதை முற்படுத்தி கொண்டு வருவது வாஜிப். விளங்குதுங்களா? சரி. பஸ்தானி ரெண்டாவது ஐயக்க ஆமிலுகு. ஐயக்க அந்த மஃபூலுடைய ஆமில் பஅதல் ஃபாயி ஃபாவுக்கு பின்னால் நிகழ்வதா இருக்கும். ஃபாவுக்கு பின்னால அந்த மஃபூலுடைய ஆமில் நிகழ்ந்துருச்சுன்னு வைங்க, என்ன செய்யணும்? அந்த மஃபூலை முற்படுத்தணும்.
பஸ்தானி ரெண்டாவது, ரெண்டு இடத்துல மஃபூலை முற்படுத்துறது வாஜிப் இல்ல ஃபேலை விட. பஸ்தானி ரெண்டாவது ஆமிலுக்கு அந்த மஃபூலுடைய ஆமில் பஅதல் ஃபாயி ஃபாவுக்கு பின்னால் நிகழ்வதா இருக்கும். லைஸ லஹு அந்த ஆமிலுக்கு இருக்காது மன்சூபுன் கைருஹு முகத்தமுன் அலைஹா அந்த ஃபேயை விட முற்படுத்தப்பட்ட இந்த மஃபூலை தவிர ஒரு மன்சூப் இருக்காது. லைஸ லஹு அந்த ஆமிலுக்கு இருக்காது மன்சூபுன் ஒரு மஃபூல் இருக்காது, கைருஹு முகத்தமுன் இதை விட முற்படுத்தப்பட்ட ஒரு மன்சூப் மஃபூல் இருக்காது. அலைஹா இந்த ஃபேயை விட முற்படுத்தப்பட்டிருக்கிறதே, இந்த ஃபேயை விட முற்படுத்தப்பட்டிருக்கிறதே இந்த மஃபூலை தவிர வேற மஃபூலுக்கு இருக்காது, ஒரே மஃபூல் தான் இருக்கும். கேட்டுங்களா? வலைசல் இப்படி படிக்கணும். வலைசலகு அந்த ஆமிலுக்கு இருக்காது மன்சூபுன் கைருஹு முகத்தமுன் அலைஹா இந்த ஃபேயை விட முற்படுத்தப்பட்ட அலைஹாவுடைய எல்லாமே ஃபாவை பார்த்து விடணும். ஃபாவெல்லாம் பெண்பால் ஹான் வந்திருக்கு. அந்த ஃபாவை விட முற்படுத்தப்பட்ட இந்த மஃபூலை தவிர மஃபூலை தவிர எதுவும் இருக்காது. வலைசலகு மன்சூபுன் கைருஹு இந்த ஃபேக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மஃபூலை தவிர ஒரு மஃபூல் இருக்காது, முற்படுத்தப்பட்ட மஃபூல் இருக்காது. ரைட்டா? லைஸ லஹு மன்சூபுன் கைருஹு முகத்தமுன் அலைஹா ஃபேயை விட முற்படுத்தப்பட்ட, ஃபேயை விட முற்படுத்தப்பட்ட இது அல்லாத ஒரு மன்சூபு மஃபூலுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அதுக்கு தான் ரப்பக ஃபகப்பிர் ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர்ங்கிறது பாருங்க. ரப்பக ஃபகப்பிர், ரப்பக இப்போ ஃபா வந்து என்ன செய்ய, ஃபாவுக்கு அடுத்து கப்பீர் என்ற ஃபேல் வந்திருக்கு. இப்ப ரப்பக்கங்கிறது வந்து என்ன இருக்கு, ஃபேயை விட முந்தி வந்திருக்கு, முற்படுத்தித்தான் கொண்டு வரணும். ரப்பக ஃபகப்பிர் ரப்பை பெருமைப்படுத்துங்கள். இந்த இடத்துல இந்த வாவை தள்ளி விட்டோன்னு வைங்க, ரப்பக ஃபகப்பிர திருப்பி படிச்சாலும் ரப்பக ஃபகப்பிர்னு வரும். ரப்பக ஃபகப்பிர் ரப்பக ஃபகப்பிர் திருப்பி படிங்க. ரப்பக ஃபகப்பிர் இந்த ஃபேக்கு பிறகு இந்த ஆமில் வந்திருக்கு ஃபேலு, இதுக்கு முன்னால் மஃபூல் வந்திருக்கு. இந்த இடத்துல உட்படித்தான் கொண்டு வரணும், இதை பிந்தி கொண்டு வரக்கூடாது. கப்பீர் ரப்பக்க நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அதாவது இந்த ரப்பக கப்பீரை வந்து ரெண்டா படிக்கலாம். பா விட்டுட்டு ரப்பக கப்பீர் ரப்ப இப்படி திருப்பி படித்தா அப்படி வரும். குல்லுன் ஃபீ வலைக்குன்னு அப்படித்தான். குல்லுன் ஃபீ வலைக்கிலே என்ன செய்யும், இப்படி கேட்டா வரும். அதே மாதிரி இந்த அம்மல் யத்தீம ஃபலா தக்ஹர் யத்தீமை நீங்கள் அடக்காதீர்கள். அம்மல் யத்தீம ஃபலா தக்ஹர் யத்தீமை நீங்கள் அடக்காதீர்கள். யத்தீமை என்ன செய்யாதீங்க. அம்மல் யத்தீம ஃபலா தக்ஹர் பாருங்க. ஃபலா தக்ஹர்ங்கிறது ஃபே, ஃபேக்கு முன்னால் யத்தீமேன்னு இருக்குது. அவன் இந்த இடத்துல என்ன செய்யணும், முற்படுத்தி கொண்டு வரணும். அது மாதிரி இந்த ஃபேக்கு முன்னால் உள்ள மஃபூலை தவிர மஃபூலே கிடையாது, அவன் இந்த இடத்துல முற்படுத்துறது வாஜிப். ஆனால் பிகிலாஃபி நஹவி அம்மல் யௌம ஃபத்ரிபு ஸைதனுக்கு மாற்றமாக, அம்மல் யௌம ஃபத்ரிபு ஸைதன்கிறதுக்கு மாற்றமாக இப்போ அம்மல் யௌம இன்றைய தினத்திலே ஃபத்ரிபு ஸைதன் ஸைதனை அடின்னு இருக்கீங்கல்ல, இப்போ ஃபேக்கு பிறகுதான் அந்த ஆமில் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு மஃபூலும் இருக்குதுங்க. இந்த ஃபேக்கு முன்னால் இருக்கிற மஃபூல் மாதிரி எங்கே இருக்கு, ஃபேலுக்கு பின்னால் இருக்கு. இதை நம்ம சொல்ல வரல. என்ன செய்யக்கூடாது, இந்த ஃபேக்கு முன்னால் உள்ள மஃபூலை தவிர இருக்கக்கூடாது. அப்போ மஃபூலு சதுல் கலாமை தேடக்கூடியதாக இருந்தாலும் ஃபேலு ஃபாவுக்கு பின்னால் இருந்தாலும் மஃபூலை முற்படுத்துறது வாஜிபு. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் மஃபூலை முற்படுத்துறது வாஜிபா. மஃபூலு முன்ஃபஸிலான லமீரா இருக்கு. மஃபூலு இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன், இய்யாக்கங்கிறது என்னது, முன்ஃபஸிலான லமீர். எப்படி சொல்லக்கூடாது, அத நஅபுது இய்யாக்கன்னு சொல்லக்கூடாது. முன்ஃபஸிலான லமீர்லாம் எங்கே தான் வரும், முந்தி தான் வரும். இவ்வளோதான் கேட்டேன். முன்ஃபஸிலான லமீரை முதல் கொண்டே வரக்கூடாது. என்னது, அது முன்ஃபஸிலான லமீரை நினைச்சக்கூடாதுன்னா, முத்தஸிலான லமீரை கொண்டு வருவதற்கு சாத்தியமாக போது முன்ஃபஸிலான லமீரை கொண்டு வர லமீருடைய படத்தில் ஓதிட்டோம். ஃபிக்தியாரின் லா யஜீபுல் முன்ஃபஸில், உரைநடையிலே முன்ஃபஸிலான லமீர் வராது. இதா தத்தா யஜியல் முத்தஸில், முத்தஸிலான லமீர் வருவதற்கு சாத்தியமாகும் போது உரைநடையிலே முன்ஃபஸிலான லமீரை கொண்டே வரக்கூடாது, வராது. நிர்பந்தமான கட்டத்தில் தான் முன்ஃபஸிலான லமீரை கொண்டு வரணும். நாபூதுக்கு என்ன பிரச்சனை வந்துடும், நாபூதுக்கு என்ன ஒன்றை வணங்குறோம், நஸ்தஈனுக்கு ஒன்றை உதவி தேடுறோம், ஒன்று இப்போ மற்ற ஒன்றையும் கேட்போம், ஒன்றையும் வணங்குவோம் மற்றவனையும் வணங்குவோன்னு வரும் நாபூதுக்கு. என்ன
ஆனால் மஃபூலை முற்படுத்தும் போது தான் அசர் கிடைக்கும். இய்யாக்க நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். முத்தசிலால் மீற முன்னால் கொண்டு வரமானா கொண்டு வர முடியாது. நஅபுதுன்னு சொல்லலாமா? ஏன்னா முத்தசிலால் மீற அடிச்சியாதே, இல்லாவுக்கு பிறகும் வராது, கலாமுடைய ஆரம்பத்திலையும் வராது. அவைய நிர்பந்தமான கட்டத்தில் தான் முன்பசிலால் மீற கொண்டு வர்றோம். எதை கொண்டு வந்திருக்கிறோம்? அங்க ஹசர் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அப்ப இய்யாக்க நஅபுதுனா தான் என்ன செய்யுங்க, அசர் கிடைக்கும், உன்னையே வணங்குவோம். மஃபூல் முற்படுத்தினா அசர் கிடைக்கும் இல்ல. அவைய மஃபூல் முன்ஃபசிலால் அமீரா இருந்தாலும் முற்படுத்துவது வாஜிபு ஃபேலை விட. கதா இவ்வாறே எஜிபு தக்தீமு, மஃபூலை முற்படுத்துவது வாஜிபு. இதா கானது மஃபூலுல் அமீரன் முன்ஃபசிலன், முன்ஃபசிலால் அமீரா இருந்தாலும் மஃபூலை முற்படுத்துவது வாஜிபாகும். அதுக்கு உதாரணம் நஅபு இய்யாக்க நஅபுது இய்யாக்க நஸ்தஈன்கிறதை போல, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி. அது இய்யாக்க நஸ்தஈன் இல்லை, போர்க்கிட வேண்டியதான் நம்மளும். அப்போ 2 இடத்துல மஃபூலை முற்படுத்துறது வாஜிபுன்னு சொன்னோம். ஒன்று மஃபூல் சதுல் கலாமை தேடினாலும், அந்த மஃபூலுடைய ஆமில் ஃபேக்கு பின்னால் வந்தாலும் அந்த ஃபேலு. இன்னொரு இடத்துலையும் வாஜிபு, அந்த மஃபூல் முன்பசிலால் அமீரா இருந்தாலும் என்ன செய்யணும், அதை ஃபேலுக்கு முன்னால் கொண்டு வரது வாஜிபு. இய்யாக்க நஅபுதுங்கிறதை போல, இய்யாக்க நஸ்தஈன்கிறது போல. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.